ஆமீன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு சிறு பிள்ளைகள் ஆராதனை இருந்ததுனால செய்தியுடைய தலைப்போம் நல்ல பிள்ளைகள் ஸ்தோத்திரிக்கிறோம் எப்படி இருக்கணும் என்று சொல்கிற தலைப்பில் கர்த்தர் நம்மோடு கூட தேவன் பேசுவாராக. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஒரு 4 பாயிண்ட் ஒரு 5 பாயிண்ட் மாத்திரம் நான் பேசுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. மினிமம் ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளாக நான் முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். மத்தேயு 21வது அதிகாரம், மத்தேயு 21:15 நம்ம வாசிப்போமா? அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவ ஆலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாதகரும் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி இவை சொல்லுகிறதை கேட்கிறீரா என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலமும் வாசிக்கவில்லையா? ஆமீன். ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். முதலாவது பாயிண்ட் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும்னா முதலாவது நம்ம தேவனை துதிக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். வசனத்தை வாசித்த பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? தேவ ஆலயத்தில் என்ன பண்ணினார்கள்? துதித்தார்கள். ஹல்லேலூயா. நம்மளுடைய நாவலிலிருந்து கர்த்தரை என்ன பண்ண வேண்டும்? முழு மனதோடு கூட துதிக்க வேண்டும். அருமையான இன்றைக்கு பிள்ளைகள் கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கதைகளை சொன்னாங்க, நாடகம் நடத்தினாங்க, கேம் நடத்தினாங்க. தொடர்ந்து ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளை ஆராதனையில் கூட சண்டே கிளாஸில் பாட்டு கற்றுக்கிறாங்க, பாடுறாங்க. அதே போல் நம்மளும் என்ன பண்ண வேண்டும்னா நல்ல பிள்ளைகளை நம்ம எல்லாரும் தேவனுடைய பார்வையில் அவருடைய பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணுகிறோம்? இருக்கிறோம். நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கணும்னா முதலாவது நம்ம ஆண்டுடைய ஆலயத்தில் நல்லா என்ன பண்ண வேண்டும்? துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக 2வது பாயிண்ட்டுக்கு நான் கடந்து போகிறேன். அதே மத்தேயுல 18வது அதிகாரம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே நான் பண்ணுகிறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2வதாக நம்ம நல்ல பிள்ளைகளாக இருக்கணும்னா மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்பின பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். மனம் திரும்பாமல் நம்ம இருப்போமானால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. கர்த்தருடைய பார்வையில் நம்மளுக்கு எந்த ஒரு நன்மையும் என்ன பண்ணாது, கிடைக்காது. எந்த ஒரு தயமும் கிடைக்காது. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் வருகையில் எடுத்துக்கொள்ள முடியுமானா முடியாது. அல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாத்தையும் இந்த பாவத்திலிருந்து, உலக காரியத்திலிருந்து, எல்லா ஆசையிலிருந்து நம்ம என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஆமென். நம்ம மனம் திரும்பின பிள்ளைகளாக இருப்போமானால் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? பிரவேசிப்போம். மனம் திரும்பின பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட். முதல் பாயிண்ட் என்ன? தேவனை துதிக்கிற பிள்ளைகளால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். 2வதாக மனம் திரும்பின பிள்ளைகளால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். 3வதாக எபேசியர் 6வது அதிகாரம், எபேசியர் 6வது அதிகாரம் 1 வாசிங்க பாப்பா. பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாக்குவதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. 4வது வசனம். பிதாக்களே, நீங்களும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும்
அவர்களை வளைப்பீர்களாக. மூன்றாவது பாயிண்ட், நம்ம நல்ல பிள்ளைகளாக இருக்கணும்னா கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். சபைகளுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். முதியோர்களுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படிய. இது சின்ன பசங்க ஆராதன்றதுனால சண்டே கிளாஸ் பசங்க நான் வருவாங்கன்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், இந்த செய்தி நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் ரெடி பண்ணேன். ஆனாலும் கூட கர்த்தருடைய பார்வையில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுகிறோம், சிறு பிள்ளைகளாக என்ன பண்ணுகிறோம், இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம மூன்றாவதாக நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு, முதியோர்களுக்கு, மூத்தவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படி. இப்போல்லாம் என்ன பண்ணல, மூத்தவர்களுக்கு முதியோருக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படிதே இல்லை இல்லைல்ல. மீன் ஸ்தோத்திரிக்கிறோம். பெற்றோர்களுக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படிதல் இல்லை. மீன் ஸ்தோத்திரி. அப்போ மற்றவங்க முதியோருக்கு, மூத்தவர்களுக்கு நம்ம என்ன பண்ண, முதியோர்களுக்கும் மூத்தவர்களுக்கு, நம்மளோட வயது பெரியதாக இருக்கிறவர்களுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படி. அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். அடுத்ததாக அதே எபேசியர் 5வது அதிகாரம் 1 வாசிப்போமா. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூடுவது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மீன் ஸ்தோத்திரிக்க. நாலாவதாக என்ன பிள்ளை சொல்லப்பட்டு இருக்கிறது, பிரியமான பிள்ளைகள். 1வது வசனத்தில் வாசிச்சோம், நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. ஹல்லேலூயா. பிரியமான பிள்ளைகள். மீன் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை நம்ம என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். தேவன் எல்லா மனிதர்களும் என்ன பண்ணார், நேசித்தார். எல்லாரையும் ஆண்டவன் என்ன பண்ணினா, நேசித்தார். நம்மளும் என்ன பண்ண வேண்டும், எல்லாரையும் நம்ம என்ன பண்ண வேண்டும், நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். அவங்க சொல்கிற காரியத்தை அன்போடு கூட நம்ம என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். ஒரு வேலையை சொல்ல அன்போடு கூட நம்ம என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். எந்த ஒரு கசப்போடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி கசப்போடு செஞ்சால் அடுத்து நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. எந்த ஒரு வேலை நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இதே நான் அவருக்கு பிரியமாய் நான் இருப்பேன், ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட ஆண்டவனா பண்ணுவா, இருப்பார். ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக ஒரே ஒரு பாயிண்ட் மாதிரி தான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 8வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:8. 5:5 வாசிடுங்க. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், பகலின் பிள்ளைகளுமாய் என்ன பண்ணுகிறீர்கள், இருக்கிறீர்கள். நம்ம பிரகாசிக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணுகிறோம், இருக்கிறோம். அல்லேலூயா. மீன் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம மற்றவர்களுக்கு புரோஜனம் உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணுகிறோம், இருக்கிறோம். மற்றவர்களுக்கு நம்ம நிமித்தமாக பயன்படுகிற பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். பிரகாசிக்கிறவர்களாக, ஒளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். நம்மளிடத்தில் ஏதாவது ஒரு நன்மை யாராவது என்ன பண்ண வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு நன்மையாக நம்மளிடத்தில் என்ன பண்ண பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ சண்டே கிளாஸ் டீச்சர் நிமித்தமாக, ஸ்கூல் டீச்சர் நிமித்தமாக நம்ம என்ன பண்ண ஞானத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே போல் நம் நிமித்தமாக ஏதாவது ஒரு நன்மை நம்ம என்ன பண்ண வேண்டும், மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், கொடுக்க வேண்டும். நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம என்ன பண்ண வேண்டும், மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும், கொடுக்க வேண்டும். நம்ம எல்லோரும் எப்படி இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம என்ன பண்ணுகிறோம், இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்ல. கடைசியாக யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசித்து நான் முடிச்சிடுறேன். யோவான் 1வது அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ
அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனாவது பாயிண்ட்? 5வது பாயிண்ட் நான் பண்றேன் நினைக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு நான் பண்ணுகிறார் அதிகாரத்தை கொடுத்த. நான் கர்த்தரை நான் விசுவாசித்து அவரை நான் ஏற்றுக்கொள்வேனானால் நான் தேவனுடைய பிள்ளையா நான் பண்ணுகிறேன் இருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையா நான் பண்ணுகிறேன் இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுகிறார்? தகப்பனாய் இருக்கிறார். நான் அவரை நான் விசுவாசிப்பேன். ஏன்னா அவர் என்னை படைத்தார். அவர் எல்லா மனிதனும் படைத்தார். அவர் தான் எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டாக்கினார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கான அதிகாரத்தை அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்க நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம என்னென்ன பாயிண்ட் நம்ம வாசிச்சோம்? என்னென்ன பிள்ளைகள்? முதலாவதாக தேவனை துதிக்கிற பிள்ளைகள் ஆகும்படி நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். இரண்டாவதாக மனம் திரும்பின பிள்ளைகளாய் நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். மூன்றாவதாக கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். நாலாவதாக பிரியமான பிள்ளைகளாய் நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அஞ்சாவதாக விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? அதிகாரத்தை கொடுக்கிறார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சமூகமே
சமூகத்தில் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே, உமக்கு சொந்தமான பிள்ளைகளாய் ஆண்டவரே அப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் குற்றங்கள் ஆண்டவரே, எங்கள் குறைகள் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவரே விட்டு ஆண்டவரே மனம் திரும்பின பிள்ளைகளை போல இருக்க நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த சமூகத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு ஆண்டவரை உதறி தள்ளுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் மனதை கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் நாங்கள் நேசித்து ஆண்டவரே, எல்லா இடத்திலும் நாங்கள் அன்பு கூர்ந்த ஆண்டவர், யார் இடத்தில் எந்த ஒரு கசப்போ எந்த ஒரு வைராக்கியம் ஆண்டவரே, எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் உம்மை போல ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். உமக்கு பிரியமான இருக்கிற பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரே சக மனிதர் என்றார்கள் எண்ணி ஆண்டவரே, என்னை போல ஒருவனை நாங்கள் எண்ணி ஆண்டவரே, என்னை போல ஆண்டவரே மற்றவர்கள் நாங்கள் நேசிக்க ஆண்டவரே கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாலகர் வாயில பலன் உண்டு என்று நாங்கள் சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. எங்கள் நாவில் ஆண்டவரே புது பாடல்களை கர்த்தர் தந்திருக்கிறேன். எங்கள் நாவில் எழும்புகிற துதி நிமித்தமாக ஆண்டவரே பரலோகம் சந்தோஷப்பட, பரலோகம் ஆண்டவரே மகிய கர்த்தர் உதவி செய்வீராக. பாலகர் வாயில பலன் உண்டு ஆண்டவரே. மத்தியில் நாங்கள் வாசித்தோமே, சிறு பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தரை துதித்தார்கள் என்று ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்க, நாங்கள் உம்மை போற்ற, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, அடுத்ததாக ஆண்டவரே உமக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளையாக, எங்கள் பெற்றோர்களுக்கு, சபைகளுக்கு, முதியவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு ஆண்டவரே கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. பிள்ளையே சிஷ்ய தகப்பன் உண்டா ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை சிருஷ்டிக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்களை புடும்பிடுகிறீர் அப்பா. அப்பதான் ஆண்டவரே எங்களை சுத்த பொன்னாக நீர் எங்களை விளங்க செய்வீர். மற்றவர்களுக்கு நாங்கள் கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை மாற்றுவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கடைசியாக நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னா நான் உம்மை விசுவாசிக்கணும், முழு மனதோடு உம்மை நான் நம்பணும், உம்மை நான் ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே உம்மை நான் நம்பணும், உம்மை சார்ந்திருக்கணும், உம்மை விசுவாசிக்கணும். அப்பதான் உம்முடைய பிள்ளையா என்னால் இருக்க முடியும் அப்பா. அப்பதான் உம்முடைய பிள்ளையா நான் இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறு சிறு குடும்பத்தில் தங்கி நிற்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் இந்த பிள்ளைகளை நடத்துவீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இன்னும் புதிய ஆத்மாக்களை ஆண்டவரை கர்த்தர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு மாலை நடக்கிற ஆண்டவரை சிறுவர் ஆராதனை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக பிள்ளைகள் வந்து பங்கு பெற்ற ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலமாக இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.